ரம்யா அப்படியே தூங்கிட்டாளா? விடு, தூங்கட்டும். எனக்கு இவ்வளவு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா பாரதி, இன்னைக்கு நானே 2-3 தடவை பார்த்தேன். தனியா உட்காந்து அப்பா அப்பான்னு அழுதுட்டு இருக்கா. இவன் மேல அவ்வளவு பாசமா இருந்தாருன்னு சொல்ற. அப்போ இவளுக்காகவாவது அவ யோசிச்சிருக்கலாம்ல. அதாண்டி எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் இவளை பத்தி மட்டும் யோசிச்சிருந்தா அவர் எங்களை விட்டு போயிருக்கவே மாட்டாரு. ஆனா அதையும் மீறி ஏன் இப்படி பண்ணாருந்தா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி, ஆபீஸ் எல்லாம் போய் விசாரிச்சியா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டேன். ரம்யா, தூங்கிட்டு இருக்கா. சரி சரி, நாளைக்கு சிவன் கோயிலுக்கு போனோம், மறந்துடாத. நாளைக்கு என்ன பிரதோஷமா? நாளைக்கு மாசி அமாவாசடி. சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள். நாளைக்கு சிவனுக்கு வில்வ இலை மாலை போட்டு கும்பிட்டு வந்தோன்னு வச்சுக்கோயேன், நாம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அம்மா, நாளைக்கு மாசி அமாவாசையா? ஆமா பாரதி, நாளைக்குதான். ரம்யா, நானும் தமிழும் நாளைக்கு உடனே காட்டூர் கோயிலுக்கு போனோம். அது இறந்தவங்களுக்கு சடங்கு செய்யறதுக்கான கோயில் தானே? அங்க எதுக்கு பாரதி நீ போறமா? ஒவ்வொரு வருஷமும் எங்க இருந்தாலும் இந்த நாள் மட்டும் என் புருஷன் அந்த கோயிலுக்கு வந்துருவாரு. அவங்க அப்பாவுக்கு வருஷா வருஷம் சடங்கு செய்ய வருவாரு. இந்த வருஷம் அவங்க அம்மாவும் தவறி இருக்காங்க. அப்போ கண்டிப்பா அவர் அங்க வருவாரு. நிஜமாவ சொல்ற பாரதி? மத்த வருஷம் ஓகே, இந்த வருஷமும் வருவாருன்னு நினைக்கிறியா? அவரு அவங்க அப்பா விஷயத்திலேயே அவ்வளவு கரெக்டா இருப்பாரு. அவருக்கு எல்லாவுமா இருந்தது அவங்க அம்மா தான். அப்படி இருக்கும்போது அவரு கண்டிப்பா அந்த கோயிலுக்கு நாளைக்கு வருவாரு. நாளைக்கு அந்த கோயில்ல வச்சாவது நான் அவரை கண்டிப்பா பார்க்கணும். ரம்யா, எனக்கு அவர் அங்க வருவார்னு என் உள் மனசு சொல்லுது. பாரதி, இவ்ளோ தூரம் தோணுதுன்னா அதை தள்ளி போட வேண்டாம். கிளம்பு.